அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஜோதிடர்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் தான். உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இனிப்பு பிடிக்குமா கசப்பு பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இனிப்பு தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. கசப்பு யாருக்காச்சும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் வேணால் கை தூக்கலாம். 90 பேர் என்ன பண்ணுறோம்? இனிப்பு தான் பிடிக்கும். இதுதானே உண்மை, இதுதான் வாழ்க்கை. நாங்கள் பொதுவான விஷயங்களை சில நேரங்களில் பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதுக்கான ஒரு பதில் தான் இந்த கேள்வி. கடந்த வருடம் கூட நாங்கள் ஒரு வீடியோவில் பேசும்போது இந்த ரிஷப ராசிக்கு கோடிகளில் புரளும் அப்படின்னு ஒரு வீடியோ. ரிஷபராசிக்கு கோடிகள் வரும், மிதன ராசி கோடி கோடியா வரும், கடகராசிக்கு ஜாக்பாட் அப்படின்னாச்சு. இது 2 விதமா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பொதுவான ராசி பலன் பார்க்கலாம், அது உங்க விருப்பம். ஆனால் இப்போ கடகராசிக்கு கோடி கோடியா புரள போகுது அப்படின்னு நான் ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா வீடியோ பேசும்போது உங்களுக்கு அது இனிக்கும் அப்படியே குழு சந்தோஷம், அப்படியே கடகராசிக்கு அப்படியே கடகடன்னு அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆனால் கடகராசிக்கு அப்படி நடக்குமான்னு கேட்டால் கடகராசிக்கு அப்படி நடக்காது அப்படின்னு நான் சொல்றேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே கடகராசியா அஷ்டமத்து சனி விலைக்கு போச்சு பிரம்மாண்டமா இருக்கும், ரிஷபராசிக்கு 2ல குரு அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். சரி, இதெல்லாம் வார்த்தைகள் இணைக்கக்கூடிய நிகழ்வுகளை கொடுத்தால் அந்த ஜோதிடம் அவ்வளவு அழகாக கொண்டாடப்படுது. அந்த ஜோதிஷர் சொல்லிட்டா சார் நடந்தது சார், அந்த ஜோதிஷர் சொல்லிட்டா சார் நடந்தது. எப்படிங்க நடக்கும்? உங்க ஜாதகத்துல ஒரு தனி பலன் ஒன்று இருக்கு, ஜாதகம்னு ஒன்று இருக்கு, லக்கணம்னு ஒன்று இருக்கு, தசாபத்தின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல கோச்சாரம்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் விட எந்த ஜோதிடர் நமக்கு பாசிட்டிவா பொருத்தமா சொல்றாரோ அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கசப்பான உண்மைகள் கூட சில நேரங்களில் சொல்றது சங்கடமா இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட ஜாதகம் பார்க்கிறேன். உண்மையிலேயே அந்த பெண் குழந்தை எழுந்து நடக்க கூட முடியாது. ஆனா அவங்க அப்பா கேட்கிற நடந்துருமா சார் கேட்கிறாரு.